அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமையல்லோ, வெள்ளிக்கிழமை மதிய நேர உணவைத்தான் நாங்கள் காணொளியாக பதிவு செய்ய போகிறோம். அதை தான் பார்க்க போறீங்கள். வாங்கோ, காணொளிக்குள்ள போகலாம். வாங்கோ, என்னட்டு பார்ப்போம். சமையலை வெங்காயம் மிஷினுக்கு போட்டு வெட்ட போகிறேன். அது தக்காளி பழ சம்பலுக்கு. இன்றைக்கு காலிஃப்ளவரில் வரை, ஏதோ ஒரு ஸ்பெஷல் வரை, அதுதான் முருக்கங்காயும் விழாக்கோட்டையும் குழம்பு பருப்பவியுது. சோறுக்கும் வச்சாச்சுது. இப்போதான் வந்து முழுகிட்டு நிற்கிறேன். சமைக்க போகிறோம். முதல் இதை அடிப்பேன். இதுக்க போட்டு பாருங்க, மிஷினுக்கு போட்டு அடித்தாலும் எப்படி வருதுன்னு. இந்த மிஷின் எனக்கு எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்கு. இல்லாட்டி இதை அறிகிறண்டா ஒரு நாள் செல் இதை போட்டு விழுந்துட்டு கழுவுவோம். ஓகே, இதை அடிச்சுட்டு பார்ப்போம் எப்படி அடிச்சதுண்டா. இப்போ பார்த்தீங்களே வெங்காயம் எப்படி வெட்டி தந்திருக்கேன் மிஷின். இந்த காலிஃப்ளவர் எப்படி வந்திருக்கேன். மிஷின் நல்ல உதவி. நான் வந்து அவசரமாக செய்கிறதுக்கு நல்ல உதவியாக இருக்கு. இல்லாட்டி இது வெட்டுறதுக்கு இவ்வளோ நேரம் பிடிக்கும். நேரத்தை மிச்சப்படுத்தலாம் மிஷினால். அதுங்க நேரம் இல்லை, ஒரு 2 சுற்றி விட அடித்து வந்துடும். அது வெங்காயம் அது மிஷினுக்கு போடக்கூடாது, கொஞ்சம் கயர் தன்மையாகவே. இந்த பம்பா வெங்காயம் அது வெட்டித்தான் சந்தையில் போடுவோம். இப்போ அடுப்பில் அங்கே சோறு தண்ணி வச்சுட்டு அரிசியை போடுவோம். பருப்பு வஞ்சோன்ட்டு இருக்குது. மிச்ச வேலைகளை அதை போய் பார்ப்போம். இப்போ கட்டி வச்சாச்சு. முருக்கங்காயும் விழாக்கோட்டை குழம்புக்கும் பருப்புக்கும் சேர்த்து தாளிக்க போவோம். தாளிக்கு எடுத்து கொண்டு முருக்கங்காயம் விழாக்கோட்டை வகி வைக்கலாம். பருப்பு அவிஞ்சிருக்கும். சித்தமில் இப்படி போடணும்டா வெட்டி போட்டால் விதி எல்லாம் வைக்க போயிடும். அப்புறம் நான் முருக்கங்காய்ச்சல் எடுத்துருவேன். இப்படி போட்டால் பொரிஞ்சா அப்போ இந்த அளவுக்கு வெட்டி போட சரியாக இருக்கும். ஒரேடியாக தாளிச்சு விடுவோம். வெங்காய்க்கும் பருப்பு வாரம். இப்போ வெங்காயத்தை போடுவோம். போட்டு ஒரேடியாக 2க்கு தாளிச்சா இனி அதே அதங்க உள்ள நேரம் சொல்லணும். இப்போ முதலிய தாளிச்சா சுகமாக இது கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். இது வதங்கினா அப்புறம் இஞ்சாலையும் சட்டி வச்சாச்சுது. அங்கால பருப்புக்கும் வெங்காயத்தையும் தாளிக்குது. இருந்தாலும் காலிஃப்ளவருக்கு வறுக்க போகிறோம்னோ, அப்போ இதுக்கு தாளித்து வந்துருக்கு. அப்போதான் டக்குன்னு குயிக்காக முடியும் சமையல். இந்த சோறு இது 2 மதங்கி நான் அப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வெங்காயங்களும் மதங்கி கொண்டு இருக்குது. இப்போ கருவேப்பிலை போட்டுட்டேன். இந்த மதங்கிட்டு இப்போ பெருஞ்சீரகத்தையும் போடுவோம். அரைவாசி கருவேப்பிலை போடுவோம். எல்லாம் போட்டு கடகடண்டு முடிச்சவன் பள்ளிக்கூட தலைவரை போய் நான் வேலைக்கு போகணுமா. இப்போ டாக்டர் வச்சு இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கணும். பின்னால் வர மாட்டார். அவருக்கு சாப்பாடு வணங்கி செய்து கொண்டு கூட பெரியவன் அதுக்கு கூட்டுவன் வர போகிற அதுக்குள்ளே சாப்பாடு சமையல் முடிக்கணும். கடந்து இருந்தால் தான் ரெடியாக இருந்தால் தான் முடிக்கலாம். இப்போ
இந்த வறக்கி இந்த காலிஃப்ளவர் சுடு தண்ணி எல்லாம் கழுவி போட்டு தான் மிஷினுக்கு போட்டு வெட்டினான். பூச்சி இருக்குமே இல்லை பார்த்தீங்க எப்படி வெட்டியிருக்கணும். இப்போ டக்கண்டா வீடு ஏண்டா சின்ன சின்ன வெட்டினபடியா டக்குன்னு உப்பையும் போட்டு கணக்கா தேவையான அளவு அரைக்கரண்டி போட முதல்ல வெங்காயத்தை தாளிக்க போட்டலாம். இப்போ பார்த்துத்தான் போகும். நாலஞ்சு அடுப்பு இருந்தால் கிட்ட சமைக்கலாம். வேலைக்கு போகிறாக்களுக்கு இப்படியான இதெல்லாம் நடக்கும். இதை வதங்கிட்டு கொஞ்சம் பருப்பு கள்ளி போட்டுட்டு வெங்காயத்தை தண்ணிட்டு வேறு சோறு அவிஞ்சு கொண்டு குறைச்சி விடுவோம். குத்தரிசி இதுக்கு மஞ்சத்தூள் மிளகு தூள் எல்லாம் போடும். காலிஃப்ளவர் நல்லா இருக்கு லைட்டாக மிளகு 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 முதல்ல வச்சுட்டு மிளகு கொஞ்சம் பூவி கிளறி விட்டுட்டா இது கண்ட கணக்கில் அவிஞ்சு போட்டுருக்கேன். வெங்காயம் வதங்கிட்டார். வெங்காயம் கொஞ்சம் எடுத்து பருப்புக்க போடுவோம். இங்கே பார்த்தீங்களா பச்சை மிளகா சித்த மிளகாய் பிரிஞ்சிட்டு அதையும் பட்டி பருப்புக்க போட்டுட்டு சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். அதில் வெங்காயம் வதங்கிட்டு தானே வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காய்க்கு வெந்தயம் நிறைய போடலாம். இப்போ நல்லா இருக்கும். பிறா கொட்டை பாய் வெல்லும் அப்போ நல்லா வெங்காயம் நல்லா இருக்கும். வெந்தயம் தனியாக குழம்பு வைக்கிறதாலும் நல்லது. நான் பிறா கொட்டை சேர்க்குவேன். அது வதங்கட்டு சோறு வீடு காலிஃப்ளவர் கொஞ்சம் தண்ணி விடுவோம். அப்போ அந்த தண்ணியில் அவிஞ்சு மூடி போட்டு வைப்போம். இதெல்லாம் அவிஞ்ச உடனே பார்ப்போம். பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு வந்து பிளா கொட்டை ஆகிய வச்சுட்டு அதை கொஞ்சம் உப்பு போட்டு ஆகிய வைப்பேன். இறக்குறண்டி காணும் பார்த்துட்டு பிறகு விடலாம். அதை ஐயட்டும் இஞ்சால காலிஃப்ளவர் வெஞ்சு விட்டுட்டு இந்த சோறு முருங்கைக்காயெல்லாம் அவிஞ்ச பிறகு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலிஃப்ளவரை நான் நீத்து பொட்டியில் வச்சு அவிச்சேன்னா அவிச்சிட்டு புட்டு பானைக்கு போட்டு அவிச்சேன். நான் புட்டு பானையில் வச்சுட்டு நீத்து பொடி மேலே வச்சுட்டு அவிச்சது ஆவியில் இப்போ தண்ணி அவிச்சு தண்ணியில் அவிச்சால் அந்த தண்ணி எடுக்க போகணும். இதை வரைக்க ஆவியில் அவிச்சால் அந்த சத்து முழுக்க சேருமன்றதுக்காண்டி இப்போ இந்த தேவையான அளவு உப்பு போடலாம். இதில் ஒரு பொரியல் செய்ய போகிறேன். ஒரு காக்கரண்டி மிளகு காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள் போடுறேன்.
மற்றது மல்லித்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் அரைக்கொண்டு காணும். மற்றது தயிர், தயிரும் கொஞ்சம் தான், ஒரு மேசக்கரண்டி போடலாம் தயிர். அடுத்தது கொஞ்சம் லெமன், கொஞ்சம் தேசிப்புளி விட்டுட்டு, மற்றது ஒரு வரண்டி சோளன் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, இதுதான் இன்றைக்கு நாங்கள் ஒரு பொரியல் செய்து பார்ப்போம். நாங்கள் வர பொரியல் இது கொஞ்சம் ஊறட்டு, இது சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வரைக்கு ஒரு பச்சை மிளகா போடுறோம். நீங்கள் பிள்ளைகள் சாப்பிட்றது உரைக்கு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடலாம். மற்ற பொட்டுக்கடலை சேர்க்க போகிறோம். நீங்கள் பச்சானும் சேர்க்கலாம். பாதாம் பருப்புகள் எல்லாம் சேர்த்தா நல்லா இருக்கும். இது தேங்காய் கொஞ்சம் போடும். நான் இன்றைக்கு பொட்டுக்கடலை போட்டு கிளறப்போவேன். அப்போ இது அடித்தா பிறகு சிறிது நேரம் கழிச்சு அடிச்சுட்டு, அது தேங்காய் இப்போ குளிர்காலம் தான் எறிண்டு போச்சு, உறைஞ்சிட்டு நீ அக்கா கழுவி ஊற்றினா சரி வரைக்கும் இவ்வளோ அந்த நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. அங்கே வரைக்கு போட்டுட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வர ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தோன்னா அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ரெடி ஆகிடுச்சு. இனி முருக்கங்காய் இப்படி வைப்போம். நீங்கள் இப்படி செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லி. இப்போ முருக்கங்காய் வாங்கிட்டு இருக்குது, அவிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். அவிஞ்சிட்டு இனி இதுகளுக்கு நல்லா போட்டுட்டு கொட்டை அவிஞ்சிட்டுது. தேவையான தக்காளி பேஸ்ட்டையும் போட்டுட்டு களைப்புளையும் விட போகிறேன். கொஞ்சம் விடுவோம். இதுதான் கறி அதுக்காண்டி தான் விடுறது. ரெண்டு முருக்கங்காய் அவிஞ்சா அப்புறம் தான் விடணும், இல்லாட்டி முருக்கங்காய் அவிக்காது. பேஸ்ட்டு போட்டு இனி தூளையும் போடணும். மீன் வெட்டி கட்டு எடுக்கிறோண்டா கரைச்சி மீனை வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் தூளையும் போடுவோம். தூள் தேவையான போடலாம். நான் ஒரு 3-4 கரண்டி போட்டிருக்கு, சின்ன கரண்டி அளவு. அதோட மல்லித்தூளையும் சேர்க்கலாம். மல்லித்தூள் இங்கே இந்த பொரியலுக்கு அங்கே ஒன்று அங்கே நிற்கும். இந்த மல்லித்தூளையும் சேர்க்கலாம். மல்லித்தூளும் சேர்க்கத்தான் கறி வந்து தடிப்பாக இருக்கு. இப்படியே சேர்த்துட்டு உப்பு போட்டு நம்ம முதல்ல ரெண்டு காணாடி பார்த்து போடணும். அவையட்டு தண்ணி விடுவோம். சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு வதக்கினா இருக்குல்லோ வெங்காயம், உள்ளி, கருவேப்பிலை, வெந்தயம் எல்லாம் வதக்கினதை சேவ் பண்ணிக்கல கொதிக்கட்டும். சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா முருக்கங்காய் எல்லாம் அரைஞ்சிட்டு தூளம் போட்டு எல்லாம் அரைஞ்சிட்டுது. கட்டத்தில்
பழப்புளியும் கொஞ்சம் சேர்ப்போம். பழப்புளி போட்டால் தான் நல்லா இருக்கும். முருங்கைக்காய் இங்கே காலிஃப்ளவர் பொரிஞ்சு விட்டுருக்குது. நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பழப்புளியை சேர்ப்போம். பழப்புளி குடிச்சா தான் நல்லா இருக்கும். இப்போ தேவையான தேங்காய் பால் கொஞ்சம் விட்டால் நல்லா இருக்கும். நான் கொஞ்சம் தான் சேர்ப்பேன், எனக்கு சேர்க்க மாட்டேன். கொஞ்சத்தால் கொஞ்சம் விடுவோம். எல்லாம் பொரிஞ்ச அப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கட முருக்கங்காய் பிலாக்குட்டை சேர்ந்ததான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி மேசைக்கு போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நான் சமைச்சு விட்டேன். என்ன சமைச்சிடாண்டு வாங்கோ பார்ப்போம். புத்தரிசி சோறு போட்டிருக்கிறேன், முருக்கங்காய் பிலாக்கொட்டை கறி, தக்காளி பழச்சம்பல், ப்ரோக்கோலி வருது, காலிஃப்ளவர் வரை, பருப்பு, காலிஃப்ளவர்கிட்ட ஒரு பொரியல். இதில் பாருங்கோ அப்பளம் மிளகாய். சிக்கன் உண்டு நினைப்பீங்கள், சிக்கன் இல்லை, இன்றைய வெள்ளிக்கிழமை. அதுதான் காலிஃப்ளவர் தயிரும் சேர்த்து சாப்பிடலாம். இதுதான் எங்களுடைய மதிய உணவு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இத்துடன் இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். பாய்.